நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பாக் 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 பா பா அது என்ன லாங்குவேஜுங்க ஐயா? அதுகளுக்கு லாங்குவேஜ் அதுக்கு பாசி அதுதான். பாக் 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 பாக். ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறது அதனோட மகிமையே வேறங்க. கொஞ்சம் நோய்க்கு தாங்காது. ஒரே கோழியில கிட்டத்தட்ட 3000-4000 கோழி பண்ணேன். ஒரிஜினல் நாடு பார்த்து வாங்கிக்கோ. வா கோழி பாரு, இது உனக்கு கோழி போய் தெரிஞ்சிருக்கணும். தெரியாம வந்து இது ஒரிஜினல் நாடு நான் சொல்றது நீ கேட்டு வாங்காத. இது ஒரிஜினல் நாடான்னு உனக்கு தெரிஞ்சு பார்த்து வாங்க. ஒரு பொட்டையும் ஒரு சேவலும் இருந்தால் 10,000 ரூபாய் வேணாலும் இனப்பெருக்கம் கொண்டு வர முடியும். லட்சக்கணக்கில் அதை உருவாக்கணும்னா ஒரு கோழி இருந்ததுன்னா 10 வருஷத்துல அதை 1 லட்சம் கோழி பண்ணலாம். 2000 ரூபாய் குறைவில்லாம நம்ம கிட்ட இருந்துட்டே இருந்ததுன்னா வருஷத்துல 30 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னு எடுக்க முடியாது. வேறு பொண்ணு இல்லை, அப்படி இருந்தாலும் டெய்லி 1 செத்துட்டு இருக்கு குஞ்சுவ. இது வந்து சாதாரணமா 2 இன்ச்சு வருங்க. அதுதான் தகப்ப. அப்புறம் இன்னொரு தகப்பு பாரு, அங்க இருக்கிற பாரு சித்திரப்புள்ளி. இதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை இல்லைங்களா? ஆமா ஆமா.